அதாவது வந்து ஒரு பெரிய ஏஎம்சியில் இருக்கிற ஃபண்ட் மேனேஜர் வந்து ஹெச்டிஎஃப்சிக்கு 8% கொடுத்துருக்காருன்னா ஏஎம்சியில் இருக்கிற ஃபண்ட் மேனேஜர் வந்து 6% 5% கொடுத்துருப்பாரு. ஸோ அவங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன், ஒரு லார்ஜ் கேப்போ இல்லை ஃப்ளெக்ஸி கேப்போ இந்த சமயத்தில் போயிடலாம் ரேதர் தென் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து இண்டெக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கோ அப்படியே போகும். வேற லார்ஜ் கேப்போ ஃப்ளெக்ஸி கேப்போ ஃபண்ட் மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரன் ஆகுமே தவிர இண்டெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரன் ஆகாது. திஸ் வில் பீட் த இண்டெக்ஸ் டவுன் த லைன் 3 to 5 years. ஏன் நான் சொல்றேன்னா, ஃபண்ட் மேனேஜரோட தீமேட்டிக்கான தாட் ப்ராசஸ் ஃபுல்லாக அதில் இருக்கும், அவரோட ஸ்டைல் இருக்கும். அவர் வந்து அப்பப்போ அலோகேஷன்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால திஸ் வில் பி a very good investment instrument down the line 3 to 5 years சொல்லலாம். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு 1 lakh மல்டி அசெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, அது பார்த்தீங்கன்னா இந்த வாரனால 25% எரோட் ஆகிருக்கு. இப்போ திருப்பியும் அதுலேயே வந்து அடிஷ்னல் பர்ச்சேஸ் கொடுக்கலாமா, அல்லது இப்போ நீங்கள் சொன்ன ஃப்ளெக்ஸி கேப்போ லார்ஜ் கேப்போ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா? ஓகே, இப்போ நீங்கள் ஒரு மாதம் முன்னாடி நீங்கள் போட்டேன்னு சொன்னீங்க. முதல்ல மல்டி அசெட்லாம் ஏன் போடுறாங்க அப்படின்னா, இந்த டைமில் அது போர்ட்ஃபோலியோ எப்படி ரன் ஆகும்னா, லார்ஜ் மிட் ஸ்மால் ப்ளஸ் கோல்டு ப்ளஸ் சில்வர் எல்லாமே இருக்கும். அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ப்ளஸ் கமாடிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஒரே வார்த்தை. எல்லாமே பெருவாரியாக அதில் போட்டுருவாங்க காசை. அதனால தான் அது வந்து ஒரு வார் கெலாமிட்டி வரும்போது கோல்டு சில்வர் ஏறும்போது அதுவும் ஒரு ஏறுது. ஏன்னா பேசிக்காக கோல்டு சில்வர்னு என்ன கேட்டிங்கன்னா, கோல்டு வந்து இஸ் டெவில் ஸ்டாக்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு பெரிய கெலாமிட்டி வரும்போது டப்புனு உயிர் வந்து எழுந்துக்கும். ஸோ அந்த டைமில் அது வந்து நல்லா ஓடும். இப்போ இந்த சமயத்தில் ஏன் டவுன் ட்ரெண்டாக இருக்குது, ஏன் நெகட்டிவாக இருக்குது, இல்லை சைட்வேஸாக கூட இருக்குன்னு சொல்லுவேன். அதை ஏன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, இல்லைனா வந்து அப்படியே கம்முன்னு ஆயிடுச்சு, ஒன்றும் பெரிய அளவு மூவ்மெண்ட் இல்லை.